ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான கேரளா பிரேக்ஃபாஸ்ட் மல்லி அவல். இந்த மல்லி அவல் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் டிஃபனுக்கும் நம்ம வச்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நான் சிகப்பு அரிசி அவல் எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை அவல் எடுத்தாலும் அது மெயின் வெள்ளை அவலில் தான் செய்வாங்க. அதை விட இதில் செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லிட்டு சிகப்பரிசி அவல் எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதுதான் அவ்வளோ அரிசி ஆச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இது ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். இதான் நம்ம அரைக்கிறதுக்கான மசாலா. மல்லி அவல்ன்றதால மெயினாக இந்த கொரியாண்டர் லீவ் தான் மெயின் இதுக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய எடுத்துக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நான் ஒரு 3 எடுத்துருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். அதே போல் இஞ்சி பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதோட தேங்காய். இப்போ இந்த மசாலாவுக்கும் அவளுக்கும் சேர்த்து நம்ம இதிலேயே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு துண்டோட கொஞ்சம் கம்மியாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ வெல்லம் விருப்பம் இல்லாதவங்க சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லியை இதில் போட்டு இதை ஃபுல்லாக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இப்போ இது இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை முடி எலுமிச்சப்பழ சாறை இதில் புழிஞ்சிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதோட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் வதக்கிக்கலாம், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு அவலை எடுத்து போட்டுடலாம். அவலிருந்து தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அருமையான மல்லி அவல் ரெடி ஆயிடுச்சு. இது கேரளா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ டக்குன்னு குயிக்காக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா இந்த கேரளாவில் இது செய்வாங்க. ஸோ டேஸ்ட் செம்மையாக இருக்கும். டிஃபன் பாக்ஸு கூட வச்சு கொடுக்கலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது சாப்பிட்லாம். ஸோ இது கொஞ்சம் தண்ணி இதில் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சோன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். நல்ல டேஸ்டான கேரளா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மல்லி அவல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க.
நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு காலையில் 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுலாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சத்தானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.